சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இப்போதும் நாம் மகாபரிசுத்த தலத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி சத்தியத்தை நாம நிறைவேற்ற இருக்கிறோம். மகாபரிசுத்த தலத்துல 2 சத்தியத்தை கேட்டு நாம மகாபரிசுத்தம் என்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் அடைகிறோம். பாத்தீங்களா, இந்த ஆராதனை எவ்வளவு முக்கியம். 3 பகுதியில 7 சத்தியமுமே நமக்கு முக்கியம். முதல் 2 சத்தியம் சுத்தம் சம்பந்தப்பட்டது. 2வது 3 சத்தியம் பரிசுத்தம் சம்பந்தப்பட்டது. 3வது 2 சத்தியம் நமக்கு மகாபரிசுத்தம் சம்பந்தப்பட்டது. அப்ப நம்ம ஆலயத்துக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வரணும். ஏனென்றால் நமக்கு சுத்தமும் தேவை, பரிசுத்தமும் தேவை, மகாபரிசுத்தமும் தேவை. இத கருத்தா விலகி கொண்டு இது நம்முடைய வாழ்க்கையில ரெகுலரா ஒழுங்கும் கிரமமுமா நம்ம இத வரிசையா ஃபாலோ பண்ணணும். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சரியா ஆரம்பிக்கிற நிமிஷம் இங்க வந்து உட்கார்றாங்களோ அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம பூரண அறிவை பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம், அல்லது பூரண பரிசுத்தத்தை நோக்கி நாம பயணிக்கிறோம்னு அர்த்தம். அதுவரை நாம அறியாமையில தான் வாழ்றோம். மகாபரிசுத்த ஸ்தலத்துல இப்ப முதல் சத்தியமா உடன்படிக்கை பெட்டிக்கு இணையான சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். எல்லாரும் கவனமா கேட்கலாமா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோமா? பருமையான ஒரு நேரம் இருக்கிறதுலே இது ஒரு ஸ்பெஷல் டைம் சொல்லலாம். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது போல நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவன் நம்முடைய வார்த்தை என்ன பண்ண போறாரு? வைக்க போறாரு. தேவனே இதை செய்யறாரு. தெய்வமே நமக்குள்ள அவருடைய வார்த்தையை என்ன செய்யறாரு? வைக்கிறார். பெரிய ஆசீர்வாதத்துக்கான நேரம். அதாவது சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்னைக்கு உலகம் எங்கிலும் கிறிஸ்தவம் என்ன கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு? இந்த காலம் தபசு காலம், தவக்காலம், லெந்து காலம். தவக்காலம் பைபிள்ல இருக்கா? தபசு காலம் பைபிள்ல இருக்கா? லெந்து காலம் பைபிள்ல இருக்கா? அப்புறம் ஏன் உலகமே கிறிஸ்தவமே கொண்டாடுது அல்லது அனுசரிக்குது? சுருக்கமா புரிஞ்சுக்கங்க. உலக கிறிஸ்தவம் எதையெல்லாம் முக்கியப்படுத்துகிறதோ அது எல்லாமே பைபிள்ல இருக்காது.
பைபிள்ல என்ன இருக்கிறதோ அது எதையுமே உலக கிறிஸ்தவம் செய்யாது. இப்ப நீங்களும் நானும் உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவமா இல்ல சத்திய மார்க்கமா? அப்ப உலகத்துல இருக்கிற எதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல எழுதி இருக்கிற ஒவ்வொன்றையும் சத்திய மார்க்கத்துல நமக்கு கொடுக்கப்படும் அதை செய்ய வேண்டும். இந்த அறிவோட நம்ம இருக்கணும். கடந்த புதன்கிழமை அன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன புதன் கொண்டாடிச்சு? விபூதி புதன், சாம்பல் புதன், திருநீற்று புதன். எல்லாத்துலயும் 3 தான். எல்லாம் ஒண்ணுதான் விஷயம். இதுக்கு எங்கேயாவது பைபிள்ல ஆதாரம் இருக்குதா? இல்ல. அது என்னங்க சாம்பல் புதன்? அது என்னங்க 2 காலம்? நான் நிறைய கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குரூப்லயும் இருக்கிறேன். இந்த தவக்காலத்தை குறிச்சு ஏகப்பட்ட பிடிஎஃப் வருது, ஏகப்பட்ட ஆடியோ பதிவு வருது, ஏகப்பட்ட வீடியோ பதிவு வருது. வருஷம் பிப்ரவரிக்கு அப்புறம் இதே ஒரு குழப்பா இருக்கிறாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் வச்சுக்கோங்க. சில வருடங்கள்ல பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகும், சில வருடங்கள்ல மார்ச் ஏப்ரல்ல போகும். எது எப்படியோ கிறிஸ்தவங்களுக்கு பிப்ரவரி மார்ச் வந்துட்டா என்ன வந்துடும்? தவக்காலம். ஆனா நமக்கு இக்காலம் தவக்காலம் அல்ல. என்ன சொல்ல வரீங்க? விவரமா பேச நேரம் இல்லைனாலும் கருத்தா பேசுகிறத கவனிங்க. 365 நாள் நமக்கு தவக்காலம் தான். என்ன பாஸ்டர் 40 நாள் கொண்டாடுறதே இல்லாதவங்க செய்யறாங்கன்னு சொல்றீங்க, நீங்க 365 நாள் இதை கொண்டாடணும்னு சொல்றீங்களே, இது எப்படி பாஸ்டர்? இன்னைக்கு செய்தியில கர்த்தர் வழங்க பண்ண போறார் இல்லையே, சொல்ல மாட்டீங்களா? இப்ப சத்திய தேவ செய்திக்கான நேரம். தலைப்பு எழுதிக்கங்க, தேவனுடைய ஜாதிகளின் சத்தியம். யாத்திராகமம் 19:6. தேவனுடைய ஜாதிகளின் சத்தியம் தலைப்பு. வசனம் யாத்திராகமம் 19:6. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 வசனம் வாசிக்க நேரம் இல்ல, ஆனா அதை எடுத்து பார்க்கறவங்க பாருங்க, நான் சொல்றதை கவனிச்சுக்கிட்டே பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து யாத்திராகம புத்தகத்துல ஒரு வசனம் எடுத்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இருந்து நிருபத்துல ஒண்ணு, பேரு எழுதின நிருபத்தை ஒண்ணு எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு வசனம் எடுத்திருக்கிறோம். இந்த 2லயுமே பரிசுத்த ஜாதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன ஜாதி? ஆமா. நீங்க கூட உங்க தலைப்புல தேவனுடைய ஜாதிகளின் அப்படிங்கிற அந்த இடத்த தேவனுடைய ஜாதியின் சத்தியம் கூட நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா புற ஜாதிகள் அது கூட்டம், அங்க பன்மையில சொன்னோம். இங்க கொஞ்சம் அந்த 2 வசனத்தை பார்க்கும் போது பரிசுத்த ஜாதிகள் இல்ல, என்ன எழுதியிருக்கு? பரிசுத்த ஜாதி. ஜாதிமா என்பது ஜாதியை பிரிக்குது, ஜாதிகள் அப்படி பிரிக்கிறார். அப்ப இது ஒரே ஜாதி. இது எத்தனை ஜாதி? தலைப்பிலே நம்ம சத்தியத்தை வழங்கிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஜாதிக்கு வசனம் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஜாதிக்கு வசனம் இருக்கு. இப்ப இந்த பரிசுத்த ஜாதிங்கிற அந்த வார்த்தையவே உபத்தலைப்பா முதல் தலைப்பா இந்த வாரத்துக்கு எடுத்துக்கிறோம். எழுதுங்க, பரிசுத்த ஜாதியின் சத்தியம். அது பரிசுத்த ஜாதி போட்டா போதும். உபத்தலைப்பு என்னங்க? பரிசுத்த ஜாதி. இதுக்கான வசனங்களை குறிச்சுக்கங்க. ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. அடுத்து ரோமர் 3:3. ரோமர் 3:3. லேவியராமம் 4:12. லேவியராமம் 4:12. என்னாகமம் 19:9. என்னாகமம் 19:9. என்னாகமம் 19:9. அடுத்து லூக்கா 1:35. லூக்கா 1:35. 2 பேரு 2:6. 2 பேரு 2:6. எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:12. அடுத்து எபிரேயர் 9:13. எபிரேயர் 9:13. கடைசி வசனம் 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கண்களை மூடுவோமா? தலைப்பு எழுதியாச்சு, வசனங்கள் எல்லாம் குறிச்சாச்சு. தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாக நாம் ஜெபத்தை செய்யப்போம். எல்லாரும் ஜெப சிந்தைக்கு வருவோமா? தேவன் என்னோட பேசணும், தேவன் எனக்குள்ள தம்முடைய வார்த்தையை எழுதணும், என்ன அவருடைய ஜனமா உறுதிப்படுத்த வேண்டும். சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, இந்த தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். இதுவரை செய்த உபகாரங்களுக்காக, நீர் எழுதின சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று உம்மை கும்பிடுகிறோம்.
தேவ ஜனங்களுடைய சத்தியத்திலே பரிசுத்த ஜாதி என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் உணர்ந்து கொள்ள, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற வசனங்களுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கான சத்தியத்தை நீ பேசும்படி சொல்லிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாங்க புறஜாதியா இருந்தோம், ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். நாங்க தேவனுடைய ஜனமா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஜாதி. எப்படி நாங்க பரிசுத்த ஜாதியா வாழணும், அதற்கு தேவையான அறிவை, புத்திய, விவேகத்தை, ஞானத்தை நீங்க அருளும்படி சத்திய தேவ செய்தியாளர்களை நிரப்பும்படி சொல்லிக்கிறோம். தடைகளை, சுயத்தை விளக்கி பரிசுத்த ஆவியாளர் நடக்கும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறேன். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. இப்போது நாம் சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். கருத்தா கவனிங்க. நிறையபடியாக ஒரு 20 நிமிஷம் கருத்தா கேளுங்க. கடந்த 3 வாரங்களாக புறஜாதிகளின் சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டே வந்தோம். அடிமையாயிருக்கிற ஜாதி, பகைஞராயிருக்கிற ஜாதி புறஜாதி, துரத்தி விடப்பட்ட ஜாதி புறஜாதி. இப்படி ஒரு 3 தலைப்புக்கு கீழே தான் இந்த புறஜாதி ஜனம் இந்த உலகத்துல இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு பக்கம் உலகத்துல புறஜாதி இருக்கிறாங்க. தேவன் உலக ஜனங்கள்ல இருந்து நம்முடைய ஜனம்னு இஸ்ரவேலை பிரிச்சு எடுத்தாரு. அவர்களும் இந்த 3 கோணங்கள்ல புறஜாதியை போல வாழ்ந்ததாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லி கிறிஸ்தவ மனமா வாழ்ந்து புறஜாதியானா எல்லாரும் கிறிஸ்தவர்களும் வாழ்றாங்கிறதையும் பார்த்தோம். கிறிஸ்தவ மக்களை போல, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தினுடைய இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவ ஜனம் என்று சொல்லியும் புறஜாதியா வாழக்கூடாதுங்கிறத, சத்திய மார்க்கத்தாரா வாழ வேண்டும் என்பதை கடந்த 3 வாரங்களாக நாம விளங்கி கொண்டு வந்தோம். புறஜாதியாக நாம் வாழக்கூடாதுன்னா அப்ப தேவனுடைய ஜாதியாக நாம் வாழ வேண்டும். 3 வாரங்களிலேயே கேள்விப்பட்டோம், ஜாதி நம்ம பார்க்கிறது இல்ல. ஜாதி என்பது மக்களை குறிக்கிறது. புறஜாதியாக வாழ்ந்தோம் என்றால் புறவின மக்களாக வாழ்ந்தோம், அந்நிய மக்களாக வாழ்ந்தோம். இப்ப நம்ம தேவ ஜனமா இருக்கிறோம். தேவ ஜாதினா என்னது? தேவ ஜனம், தேவ மக்கள் என்ற இந்த கோணத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிட்டோம். அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஜாதியாக வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஜனங்களாக, அதாவது மக்களாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய மக்களாக நாம் வாழ்வதற்கு இன்னைக்கு நாம் கேட்க இருக்கிற முதல் சத்தியத்தினுடைய உப தலைப்பு பரிசுத்த மக்கள், பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. சொல்லலாமா? இதுக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற வசனங்களை நம்ம இப்ப ஒவ்வொன்றா விறுவிறுன்னு பார்த்து இன்னைக்கான செய்திய தெய்வம் நம்முடைய இருதயங்கள்ல எழுத, நாம நோட்டு பேனாவை எடுத்து எழுதி இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க நாம மனம் விரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் போகிறோம். நாம மனம் திரும்பணும்னா என்ன காரியத்துல மனம் திரும்பணுங்கிறத கருத்தான சத்தியத்தை கேட்கணும். முதல் வசனம் ஏசாயா 62:12. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். யார சொல்லுவாங்க அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிறது என்றால், இஸ்ரவேலர் வாழ்ந்த காலகட்டத்தில் புற ஜாதி ஜனங்கள், இன்னும் தெளிவா சொல்ல போனா ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டங்கள்ல இருந்த இஸ்ரவேலரை பார்த்து அன்னைக்கு இருந்த புறஜாதி ஜனம் இவர்கள் பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம் என்ன சொல்றாங்க? புறஜாதி பார்த்து இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாங்க பாருங்க, இவர்கள் என்ன ஜனம்? ஏன் இவர்கள் பரிசுத்த ஜனம்னா
இவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். இவர்களுக்கு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறாரு, தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் இவர்களை எகிப்தை விட்டு மீட்டிருக்கிறார். எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இந்த ஜனம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். அருமையான ஒரு சாட்சி இஸ்ரவேலரை குறித்து. அன்றைய காலகட்டங்களிலே தேவ ஜனம் அல்லாத அந்நிய மக்களாக இருந்தவர்கள் இஸ்ரவேலரை இன்னார் என்று விளங்கிக் கொள்ளும்படியாக அவர்கள் சாட்சி கொடுத்த ஒரு வசனம் பரிசுத்த ஜனம். நீங்க நம்மள பார்த்து கவனிங்க, உலக ஜனங்கள் என்ன ஜனம்னு சொல்லுவாங்க? எங்க அவங்க கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அடிக்கடி உங்களோட பலதரவங்க கிட்ட நீங்க இப்படி ஒரு அறிக்கையை பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க கிறிஸ்தவங்க இல்ல. தைரியமா சொல்லுங்க. உங்களை பார்த்து யாராவது கிறிஸ்தவங்கன்னு சொன்னா வெட்கப்படலாம். ஏனென்றால் உங்களை யார் என்று அவர்கள் கண்டுபிடிக்கல. இஸ்ரவேலர் வாழ்ந்த காலங்கள்ல இருந்த புறஜாதி ஜனங்க இஸ்ரவேலரை யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்திருக்கு, இல்லாமலும் இருந்திருக்கு. நானே இதனுடைய 2 பக்கம் மாதிரி 2 கோணங்களையும் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா நல்ல ஒரு சாட்சி இது. இஸ்ரவேல கிறிஸ்தவர் என்று அறியப்படவில்லை. என்னவென்று அறியப்பட்டாங்க? பாஸ்டர் அன்னைக்கு கிறிஸ்து இல்ல பாஸ்டர் சொல்லக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம், வனாந்தரத்திலே யார் இருந்தா? இஸ்ரவேலர் யார பரிச்சை பார்த்தாங்க? அப்ப கிறிஸ்து கூடவே இருந்தாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போன பிறகு அவங்களோட கூட இருந்திருக்கிறாங்க இயேசு. அப்ப இயேசு கூட இருந்ததுனால அவங்க கிறிஸ்தவ ஜனங்கன்னு சொல்லி பேர் பெற்றாங்களா? என்ன ஜனம்னு பேர் பெற்றாங்க? பரிசுத்த ஜனம். நீங்க கிறிஸ்தவங்க இல்லங்கிறத மத்தவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க பரிசுத்த ஜனமா இருக்கணும். நம்மள பார்த்தா பரிசுத்தமா தெரியுதா? நம்மள பார்த்து இவங்க பரிசுத்தமானவங்கன்னு சொல்ல முடியுதா? நம்மை பார்த்து புற ஜாதி ஜனம் பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? ஒரு வசனம் தாங்க பார்த்திருக்கிறோம், நிறைய வசனம் பார்க்கணும். இந்த முதல் வசனத்திலேயே கருவை வழங்கிக்கிறோம். இஸ்ரவேலர் தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்டார்கள். என் ஜனமே சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அந்த என் ஜனமே என்று தேவன் சொல்லுகிறார், உண்மைதான். ஆனா அந்த ஜனங்களை பார்த்து புறஜாதி சொன்ன சாட்சி என்ன? தேவ ஜனம் என்பதற்கு அடையாளம் அவர்கள் பரிசுத்த ஜாதி. நம்மெல்லாம் இஸ்ரவேலரா? இல்ல. நம்மெல்லாம் ஒரு காலகட்டங்களில் என்ன ஜாதியா இருந்தோம்? ஆனா இப்ப பரிசுத்த ஜாதியா இருக்கணும். இப்ப என்ன ஜாதியா இருக்கணும்? சரி, அது எப்படி பரிசுத்த ஜாதியா ஆக்கப்படுறோம், எப்படி பரிசுத்த ஜாதியா இருக்கணுங்கிறத இப்ப விளங்கிக்க போறோம். ஆக்கப்படுவது வேற, இருக்கணுங்கிறது வேற. ஆக்கப்பட்டிருக்கிறோமா, ஆக்கப்பட்ட மாதிரி பரிசுத்த ஜாதியா இருக்கிறோமா, ரெண்டையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாருங்களேன், ஏன் ஆக்கப்படணும் ஏன் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வசனம் ரோமர் 3:3 வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் என்ன செய்து? ரோமர் 3:23 எல்லாரும் டோட்டல் வேர்ல்டு உலகத்துல பிறகு அத்தனை மனுஷன் என்ன செய்யறான்? பாவம் செய்யும் போது அடுத்து தொடர்ந்து என்ன வருது பாருங்க, தேவ மகிமை அற்றவர்களாகி. என்ன மகிமை அற்றவர்களாகி? அப்படியே என்னைய பாருங்க, பாவம் செய்யும் போது தேவ மகிமை போகுங்கிறது ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு சத்தியம் அங்க மறைஞ்சு வருது. பாவம் செய்யும் போது பரிசுத்தமும் அற்றவர்களாகிறாங்க. என்ன அற்றவர்களாகிறாங்க? எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி? ஒண்ணு, பாவம் செய்யும் போது தேவ மகிமையை இழக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாவம் செய்யும் போது தேவனுடைய பரிசுத்தையும் இழக்கிறார்கள். முத இந்த பரிசுத்தை யார் இழந்தான்னு பாத்தீங்கன்னா ஏவாள், 2வது ஆதாம். மொத்தம் ஆதி பெற்றோர் பரிசுத்தை இழந்தாங்க. பரிசுத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம். பாவம் செய்யும் போது பரிசுத்தை இழக்கிறாங்க. பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த ரூட்டை நீங்க பிடிக்கணும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமா இருந்ததை மறந்துட்டு
பாவம் செய்து அவர்கள் பரிசுத்தத்தை இழந்தார்கள். அப்ப பரிசுத்தத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஜாதியா இருந்திருக்கிறாங்க? பரிசுத்தத்தை இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஜாதியா மாறிட்டாங்க? புறஜாதியா, பாவ ஜாதியா, அடிமை ஜாதியா மாறிட்டாங்க. ஒரு விளங்குதா? தேவ செய்தி நல்லா விளங்கணும். நான் ஆலயத்துக்கு வர்றேன் அப்படின்னா கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார், உண்மையை ஆசீர்வதிப்பார். எதுல ஆசீர்வதிப்பாரு? வார்த்தையால் ஆசீர்வதிப்பார். எதுக்கு வார்த்தையால் ஆசீர்வதிக்கிறாரு? வார்த்தையை கொண்டு நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும், வார்த்தையின்படி நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்தும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாக அமையும். இப்ப அடுத்த 2 வசனம் வாசிக்கிறேன், இந்த கவனமா கேளுங்க. லேவியராம 4:12 இது என்ன எழுதி இருக்கா? காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்துல கொண்டு போய் கட்டையின் மேல் போட்டு அக்கினியால் சுட்டெரிக்க கடவன். காலை அக்கினியால் என்ன பண்றாங்க? லேவியர் செய்த காரியம் இஸ்ரவேலருக்காக செய்ய வேண்டிய காரியம். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். 12 கோத்திரம் உட்படதான் இஸ்ரவேலர். அப்ப எல்லா ஜனங்களுக்காக லேவி ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காளைய பலி கொடுக்கிற ஒரு வேலையை செய்து அப்புறம் அக்கினியால சுட்டரிச்ச பிறகு சாம்பல் கொட்டி இருக்கிற இடத்துல அதை சுட்டரிக்க கடவன். பாருங்க, அக்கினியால சுட்டரிக்க கடவன் சொல்றாரு பாருங்க. அதை எங்க சுட்டரிக்கணுமா? சாம்பல் கொட்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சுட்டரிக்கணும். சுட்டரித்த பிறகு என்ன வரும்? சாம்பல் வரும். சாம்பலை கொட்டி எங்க கொட்டுறாங்க? சாம்பல் கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுறாங்க. விளக்கு அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த காலை என்ன பலிங்கிறதையும் கவனிக்கணும். இவ்வளவு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது தெரியுமா நமக்கு? சமாதான பலி. என்ன பலி? காலைய அக்கினியில போடுறாங்கன்னா அது சமாதான பலி. இப்ப அடுத்த வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. எண்ணாம 19:9 சுத்தமா இருக்கிற ஒருவர், வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன எழுதி இருக்கு? ஒரு கிடாரியின் சாம்பலை மாறிக்கொண்டு, என்ன சாம்பல்? அந்த சாம்பலை மாறிக்கொண்டு பாளையத்துக்கு புறமே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்க சாம்பல் கொட்டி வைக்கிற இடத்துல கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரன் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். இவங்க அங்க ஜலம் வருதா? வார்த்தையை கவனிச்சீங்களா இல்லையா? எங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. பின்னால இருக்கிறவங்களும் அங்க ஜலம் ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு என்ன இருக்குது? சாம்பல் இருக்குது. சாம்பல் ஜலம் ரெண்டும் சேருது. இத கொண்டு போய் காத்து வைக்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? அது பாவத்தை பரிகரிக்கும். ஏற்கனவே காலையை சுத்தரிச்சாச்சுங்க, சாம்பல் வந்துருச்சுங்க. தீட்டு கழிக்கக்கூடிய ஜலத்தோட கொண்டு போய் சாம்பலை சேர்த்து வைக்க சொல்றாருங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தீட்டு கழிக்கிற ஜலமும் அந்த சாம்பலும் சேர்த்து பாவத்தை பரிகரிக்கும். அப்படின்னா பாவத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுமா. இப்ப 2 வசனம் வாசிச்சோம்ல. முதல் வசனத்துல இயேசு இருக்கிறார். முதல் வசனத்துல யார் இருக்காரு? 2ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப அதை விலகி காட்ட எனக்கு நேரம் இல்ல. இந்த 2 வசனத்திலேயுமே பிதா இருக்கிறார். 2 வசனத்திலுமே யார் இருக்கா? ஆக மொத்தம் என்ன? இப்ப கவனிங்க. சமாதான பலிய அக்கினியில போட்டு எடுத்து அதுல வர்ற சாம்பலை கொண்டு போய் தீட்டு கழிக்கிற ஜலம் இருக்கிற இடத்துல சாம்பல் கொட்டி வைக்க வேண்டிய இடத்துல போடுறாங்கல்ல. இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்யப்பட்டது. ஏன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர் அடிக்கடி பாவம் செய்யறான். என்ன காரணம் பாவம் செய்யறான்? ஆதாமு ஏவாளும் பாவம் செஞ்சாங்க, அதே போல எல்லாரும் பாவம் செய்யறாங்க. இஸ்ரவேலர் என்ன செய்யறான்? ஆனா இஸ்ரவேலர் யாருடைய ஜனம்? தேவ ஜனம். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் தேவ ஜனமா இருக்க முடியுமா? அந்த தேவ ஜனமா இருக்க முடியாதுங்கிறதுனால அவனை பரிசுத்த ஜனமா மாத்துறதுக்கு பாவத்தை பரிகரிக்கணும். இதுக்காக தான் சமாதான பலியை கொடுத்து அந்த பலியின் சாம்பலை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி வைக்கிறாங்க. கவனிச்சு கேட்டு வழங்கிட்டீங்களா? இந்த 2லையுமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மறைந்து வருகிறார்கள். இதை இப்ப விலக்கி பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆனா இதை ஏன் பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே புதிய ஏற்பாட்டுல வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுங்கிறத லூக்கா 1:35 இருந்து ஆரம்பிக்கிறோம். லூக்கா 1:35 என்ன எழுதி இருக்குதுன்னா அதுல இருக்கிற வசனத்தை நான் பகுதியை வாசிக்கிறேன். லூக்கா 1:35 ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். சொல்லமா?
இஸ்ரவேலுடைய காலகட்டங்கள்ல ஒரு கிடாரியை எடுத்து ஒரு காளையை எடுத்து அது அக்கறையில சமாதான பலியா கொடுத்து இஸ்ரவேலர்ல யாரு பாவம் செய்யறாங்களோ யாரு குற்றம் செய்யறாங்களோ அவங்களுடைய குற்றத்தை பரிகரித்து குற்றம் இல்லாம பண்ணிக்கிட்டு வந்தாரு. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே தேவன் பரிசுத்த ஜனமா பரிசுத்த ஜாதியா மாற்ற வேண்டும் என்ற ஒரு சித்தம் திட்டம் நோக்கம் இருந்தபடியினால் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவ பரிசுத்தம் உள்ளத பூமிக்கு கன்னி மரியாளுடைய கற்பத்திலே அனுப்புகிறார். இயேசு பிறக்கிறார், பரிசுத்தமாக பிறக்கிறார். இயேசு பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாரு? ஏன் பரிசுத்தமா பிறக்கிறாருங்கிறத ரகசியம். பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே பாவத்துல பிறக்கிறான். பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே எதுல பிறக்கிறான்? மனிதன் பாவத்திலே பிறக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் பரிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே சமாதான பலியாகிறதற்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே பரிசுத்தமுள்ள மனிதனாக தோன்றினார். எவ்வளவு சத்தியம் உள்ள ஒளிஞ்சிருக்கு. இப்படி பரிசுத்தமா தோன்றின இயேசு பிறக்கிறாரு, வளர்றாரு, வாழ்றாரு, ஊழியங்கள் எல்லாம் செய்யறாரு. அப்படி ஊழியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் சமாதான பலியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். 2:6 வாசிக்கிறேன். வசனம் எடுத்துட்டீங்கன்னா கண்ணுல பாருங்க, காதுல கேளுங்க. வாசிக்கிறேன். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகள் திஷ்டாந்தமாக வைத்து. இந்த வசனத்துல 2 வார்த்தையை கவனிங்க. ஒன்னு சாம்பல், இன்னொன்னு ஆக்கினை. இந்த ஆக்கினைங்கிற வார்த்தைக்குள்ள அக்கினி இருக்கு. ஆக்கினைங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? பிதாவாகிய தேவன் உலக ஜனங்கள் எல்லார் மேலையும் கோப ஆக்கினையுடையவராக இருக்கிறார். அந்த கோபாக்கினையை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேல செலுத்தாம தம்முடைய பரிசுத்தமுள்ள குமாரன் மேல உலக ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தையும் சுமத்தி தன்னுடைய குமாரனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாரு. பரிசுத்தமுள்ள நம்முடைய சொந்த குமாரன் இயேசுவின் மேல பிதாவாகிய தேவன் ஆக்கினை என்ன பண்றாரு? அதனாலதான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், இயேசு சிலுவையிலே பலி கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை விழுந்தது. இயேசு கிறிஸ்துவின் மேல் கோப ஆக்கினை என்னும் அக்கினை விழுந்தபடியினால் அவர் எரிந்து போனார். விளங்குதா? விளங்குறீங்களா? அவர் எரிந்து போகிறபடியினாலே இயேசு கிறிஸ்து சாம்பலானார். இயேசு கிறிஸ்து என்ன ஆனாரு? இந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், கிறிஸ்தவ மக்கள் 40 நாள் தவக்காலம் கொண்டாடுறாங்க. ஆனா அதுக்கு பைபிள்ல ஆதாரம் இல்ல. ஆனா நம்ம 365 நாளும் தவம் என்ற வார்த்தை பைபிள் இல்லைன்னாலும், தவக்காலம் என்ற வார்த்தை பைபிள்ல இல்லைன்னாலும், தவங்கிறதுக்கு பொருளை சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். செத்து பிழைக்கிறதுக்கு பேரு தான் என்னது? தாய்மார்கள் சொல்லுவாங்க, தவமா தவம் இருந்து பெற்றேன். எந்த காட்டுக்குள்ள போய் தாடியை வளர்த்தாங்க? முனிவர் தானே தவம் இருப்பாங்க. இப்படிதானே நம்ம பாக்குறோம். ஆனா தாய்மார்கள் சொல்லுவாங்க, தவமா தவம் இருந்து உன்னை பெற்றேன். எப்ப அந்த கட்டையை தூக்கிட்டு போனாங்க? எப்ப அந்த ஜலம் இருக்கிற ஜாடியை தூக்கிட்டு போனாங்க? எப்ப காட்டு பக்கமா காபி உடைய கட்டிட்டு போனாங்க? இது அதை குறிக்கல. பிற சவம். என்ன சவம்? என் பிள்ளை பிறப்பதற்கு நான் சவமானேன். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளையை பெற்றெடுக்க சவமாகறாங்க. ஆனா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தாயை கொள்ளும். என்ன சொன்னாலும் கேட்காது. ஏண்டா வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ வேலையை பார்க்கறியா? வெட்டி பய மாதிரி உட்கார்ந்துருக்கிறா, உன்ன மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சியா? எவ்வளவு கனவுகளோட உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா என் கனவு? என் கனவோட வேலையை தெரியுமா? என்னைய பார்த்து வெட்டி பையங்க. நாளைக்கு பாரு கார் வந்து நிக்க போகுது, என் வீட்டு வாசல்ல கார் வரிசையா வந்து நிற்கும். அப்ப நீ எந்த அப்பாயின்மெண்ட் கேட்ப? அப்ப உன்னால என்னை பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா உட்கார்ந்துருக்கேன், சும்மா உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கியா? பிற சவம். உன்னை பெற்றெடுப்பதற்கு தன்னை சமமாக ஆக்கிக் கொண்டார் தாய். பூமியிலே காணப்படுகிற உலகத்தார் யாருடைய பாவங்களையும் பரிகரிக்க பரிசுத்தமுள்ள குமாரனாக தேவனுடைய குமாரனாக இருந்த தன்னை மனுஷ குமாரனாக மாற்றி கல்வாரி சிலுவையிலே தன்னை சமாதான வழியாக ஒப்புக் கொடுத்து பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை தன்மேல் ஏற்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து செத்து
தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை, உன் மீறல்களை பரிகரிக்க அவர் சாம்பலானார். அல்லேலூயா. வருஷம் வருஷம் அல்ல கவனிக்கணும். ஏப்ரல் மாசத்துல வர்ற பௌர்ணமிக்கு முன்னால 47 நாள். எத்தனை நாள்? இந்த பௌர்ணமி நாளுக்கு முன்னால கணக்கு படி பார்க்கும்போது 47 நாள் கணக்கு எடுத்துக்கிறாங்க அவங்க. அதுக்கு 2 நாள் கழிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அதெல்லாம் நான் பேசிக்கிட்டு நேரம் இல்லை. கூகுள்ல போய் பாருங்க, எல்லாம் கூகுள்ல இருக்கு. 47 நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள ஈஸ்டர் நாளா வச்சு சந்தோஷமான நாள் நீக்கிறாங்க. மீதி 6 நாள கூட சந்தோஷத்துக்கு அடிப்படையான நாள நீக்கிறாங்க. மீதி இருக்கிற 40 நாள் என்ன காலமா எடுத்துக்கிறாங்க? தவகாலமா எடுத்துக்கிறாங்க. இந்த தவகாலத்தை என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? சாம்ப புதன். என்ன புதன்? சாம்ப புதன் ஆரம்பிக்கிறாங்க. இல்லாத ஒன்றில் ஆரம்பிக்கிறாங்க. இல்லாத ஒன்றிலே உன் வாழ்க்கையை நடத்த ஒரு பாரம்பரிய கட்டை ஆரம்பிச்சு அதுல கட்டுக்குள்ளாக சிக்கி உன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. உனக்காக ஒருத்தர் சாம்பலா இருக்கிறாரு. உனக்காக ஒருத்தர் என்ன இருக்கிறாரு? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இருக்கிறார். பாஸ்டர், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் பாஸ்டர். சாம்பல் புதனை பத்தி பேசணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மெசேஜ் எங்க கிட்ட பேசி நீங்க கல்லா கட்டலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் பாஸ்டர். சரி, உங்களுக்காக வாசிச்சிருவோம். எபிரேயர் 13:12 நீங்களே வாசிங்க. 13:12 அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். இதே லேவியராகமம் 4:12 காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்துல கொண்டு போய் எழுதியிருக்கு. அங்கேயும் புறம்பேங்கிற வார்த்தை வருது. லேவியர் 4:12 கவனிச்சீங்களா இல்லையா? இங்க எபிரேயர் 13:12 இயேசுவோ நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே சாம்பல் புறம்பே கொட்டப்படணும். ஆக்கினை தீர்ப்பு அங்கதான். இயேசு புறம்பே பாடுபட்டார், ஆக்கினை தீர்ப்படைந்தார், பலியானார், செத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. உண்மையா? இன்னும் ஒரு வருஷம் தெளிவா உறுதிப்படுத்திருப்பாங்க. 9:13 வாசிக்கிறேன். அது எப்படி எழில்? 9:13 அது எப்படி எழில்? காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். ஏன்னா அந்த காலையினுடைய தீட்டு கழிக்கக்கூடிய ஜலமும் சாம்பலும், சாம்பல் கலந்த ஜலம் ஒருத்தர் மேல தெளிக்கும் போது ஒருத்தருடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்து. அன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, பணத்தை தொட்டுலாம் தீட்டாயிரும். எதை தொட்டா இஸ்ரவேலுக்கு தீட்ட? அடிபட்டு செத்து போன ஒரு மிருக ஜீவனை கையில சொந்த ஜீவனை தூக்கிடுவான், தீட்டாயிடுவான். இப்ப உடனே அவனுக்கு என்ன கழிக்கணும்? அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க, ஆலயத்துக்கு புறம்பே வெளியே தள்ளிடுவாங்க. ஆனா இந்த காலையினுடைய சாம்பலுடைய பாவத்தை பரிகரிக்கிற சீட்டை கழிக்கிறதுனா உலக ஜனங்கள் யாவரையும் சிருஷ்டித்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனுடைய ஆக்கினை தீர்ப்பும் பலி, அவருடைய சொந்த பரிசுத்த ரத்தம் உங்களை என்னை பரிசுத்தமாக்குமா இல்லையா? இல்லையா? இப்ப சொல்லுங்க, நீங்க தேவனுடைய மக்களா இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவங்களா இல்லையா? இப்ப நீங்க பரிசுத்த ஜாதியா இல்லையா? சரி, பரிசுத்த ஜாதி ஆக்கப்பட்டாச்சு, ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒரு ஜாதி வழிய வாழ்ந்துட்டு இருக்கான், நான் பரிசுத்த ஜாதி தேவனுடைய ஜனம். இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? வாசிங்க, அடுத்த வசனம் 1:2-5 எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க, முடிக்கிறேன் நானு. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாயில இருந்து ஒவ்வொரு வார்த்தையா மெல்ல படிங்க. நேராவது எனக்கு தெரியும், பரவாயில்ல, வாசிங்க. பூமியிலிருந்து ஒவ்வொரு ஜனமா இயேசு கிறிஸ்துவின் மூலமா பரிசுத்தமாக்கணும். ஒவ்வொரு ஜனமா இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய ரத்தத்தின் மூலமா, அவருடைய தண்ணீர் மூலமா, அவருடைய காத்து மூலமா ஒவ்வொரு ஜனமா என்ன ஆக்கணும்? தன்னுடைய கணவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக்கணும், ஆக்குவாங்க. நான் நம்புறேன், அவங்க நம்ப வேண்டாமா? இப்படி ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒவ்வொருத்தரையும், ரசிக்கப்படாத ஒவ்வொருத்தரையும், பரிசுத்தமாக்கப்படாத ஒவ்வொருத்தரையும்
மீட்கப்படாத ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கப்படணுங்கிற குறிக்கோளோட நீ வாழணும். நீ ஆயிட்டா, உன் கணவரும் ஆயிட்டாரு, உன் பிள்ளையும் ஆயிடுச்சு, குடும்பமா இப்ப ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. இப்ப நீ என்ன பண்ணணும்? இங்கதான் ரகசியம். நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க. என்ன ஆகணும்? மொட்டையா பேசாதீங்க, சொல்லுங்க. அங்கே சொல்லுங்க. தேவனுக்கு அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. பரிசுத்தம் ஆக்கப்பட்ட நீங்க தேவனுடைய ஜனமா தான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி வாழணும்? தேவனுக்கு பிரியமா. தேவ ஜனமா ஆக்கி இருக்கிறாருன்னா சும்மா தேவனுக்கு பிரியமா வாழ்வதற்கு ஆக்கி இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்காரர் எனக்கு பிரியமா இருக்கவே மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டாலும் வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன சொன்னாலும் என்கிட்ட வம்ப பண்றாரு, இவரு கூட வாழ்றதுக்கு எங்கேயாவது போயிடலாம் போல. ஏன் அங்க போயிட்டா நிம்மதியா இருந்துருவியா? என்னைக்காவது உனக்கு பிரியமா அவங்க இல்லையே இவங்க இல்லையே நினைக்கிறீங்க. எவ்வளவு உதாரணங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, விஷயத்துக்கு வாங்க. நான் பரிசுத்த ஜாதியா மாறி இருக்கிறேன். தேவனுக்கு பிரியமா பரிசுத்த ஜாதியா வாழ்றதுக்கு என்ன செய்யறேன்? அங்க என்ன எழுதியிருக்க? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை கவனிங்க. ஆவிக்கேற்ற பலியை செலுத்திட்டு வர்றீங்களா நீங்களாம்? ஆவிக்கேற்ற பலி, ஆவிக்கேற்ற பலினா என்ன யோசிச்சிருக்கோமா? பைபிள என்னைக்காவது எடுத்தாதானே? வார்த்தைக்கேற்ற பலி. எதுக்கேற்ற பலி? வார்த்தையின்படி எந்த பலியா ஒப்பு கொடுக்கலாம்? எனக்கா யாரு பலி கொடுத்தா? இப்ப இயேசுவின் மூலமா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்த யார பலி கொடுக்கணும்? நான் என் வீட்டுக்கார பலி கொடுப்பேன், நான் என் பண்ணாடி பலி கொடுப்பேன். நீ உன்னைய பலி கொடுக்கறியா? எதன் அடிப்படையில? வார்த்தைக்குள்ளாக வார்த்தைக்கேற்ற பலி கொடுத்து உன்னை வாழ்கிறாயா? இயேசு பாவத்தை ஏற்று செத்து போனாரு, நமக்கு பரிசுத்தம் கொடுக்க. இப்ப நான் ஆவிக்கேற்ற பலி ஆகணும்னா என்ன வழியாக்கணும்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களை, பாவ காரியங்களை அழிச்சு பரிசுத்தம் உண்டாக பலி கொடுக்கணும். விளங்குலையா? சுருக்கமா சொல்ல போனா, பாவம் செய்யாத அளவிற்கு, மீறுதல் பண்ணாத அளவிற்கு, அக்கிரமம் செய்யாத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்கேற்ற பலியாக மாறி என் வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும். எவ்வளவு போட்டியே கேட்டுங்க, இவர் சொல்றத வேலைக்காம சும்மா அப்படிதான் யார் சொல்லிட்டே இருப்பேன். பலி ஆகணுமாம, நான் வாழ்றதுக்காக சபைக்கு வந்தா நான் பலி ஆகணுமா? வசனத்துல எழுதி இருக்கீங்க, இவனை பலியாக்க, உன் பாவத்தை பலியாக்க, உன் பரிசுத்தத்தை பலனாக பெற்றுக்கொள். அல்லேலூயா. இதெல்லாம் விளக்காம சும்மா அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வெந்ததை தின்னா விதி வந்தா சாவுன்னு வாழ்க்கையை நீங்க கடத்துவீங்க அப்படின்னா நாம் பிறந்ததில் அர்த்தமில்லை. நீங்கள நானும் மனுஷனா பிறந்திருக்கிறோம், தேவ சாயல்ல பிறந்திருக்கிறோம். தேவனை கேட்ட பரிசுத்தமா வாழணும், பரிசுத்த ஜாதியா வாழணும். இதுக்கு தானே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வார்த்தையை முடிச்சிடறேன். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வீட்டுல இருக்கும் போதும் அவனை பலி செலுத்துங்க. வீட்டுல இருக்கும் போது அவங்களை என்ன செலுத்துங்க? நீங்க ஒழுங்கா உங்களை பலி செலுத்த ஒப்பு கொடுத்து ஆசாரிய கூட்டமா வாழ்வதற்கு இன்னும் இந்த செய்தியை முழுசா பேசல. இன்னும் இந்த செய்தியை முழுசா என்ன பண்ணல, நேரம் கருதி சுருக்கமா பார்த்திருக்கிறோம். நீங்க சபைக்கு கட்டப்படுவதற்கு கூடி வர வேண்டாம். சொல்லணும், புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு 2 வருஷம் கொரோனா நடத்துறீங்க? இந்த கதையில என்கிட்ட கேட்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப கூட்டி கட்டப்படுறதுக்கு நேரம் வரணுமா இல்லையா? பாஸ்டிங்க தடை வந்திருக்கு, அடுத்த வாரத்தை ஜாலியா போட்டு சொல்லலாமா? அடுத்த வாரத்துல இருந்து ஏதாவது நேரையா நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு கேட்ட செய்தியின் அடிப்படையில சாம்பல் குடமெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்காக சாம்பலாகி எனக்காக பரிசுத்தம் செய்வதற்கு சாம்பலாக இருக்கிற இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூச அனுதின வாழ்க்கையில பலியா கொடுக்க ஒப்பு கொடுக்க எழுந்து நிற்கலாமா? எழுந்திருப்போம். ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பொது திருப்தி அடையக்கூடாது. புறஜாதியா இருந்த எண்ணெய, பாவம் செய்த பரிசுத்தத்தை இழந்தவனா இருந்த எண்ணெய
பாவத்துல பிறந்து பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த புறஜாதியா இருந்த புற மக்களா இருந்த என்னைய பரிசுத்த ஜாதியாக மாற்றுவதற்கு இயேசு இந்த பூமியில மனிதனாக தோன்றினார். எப்படி காளையும் கிடாரியும் ஆலயத்துக்கு புறம்பே அக்கினியில போட்டு பிறகு சாம்பல் கொட்டப்படுகிற இடத்துல அது கொட்டப்படுகிறதோ அதுபோல இயேசுவும் நகர வாசலுக்கு புறம்பே எனக்காக ஆக்கினை தீர்ப்படைந்து பாடுபட்டு சிலுவையில வழியாகி சொந்த ரத்தத்தை கொடுத்தாரே. காளை, வெள்ளாட்டு கடா இவைகளினுடைய ரத்தம் சரீர சுத்தி உண்டாக்குமானார். என்னுடைய ஆத்துமாவ ஆவிய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜனம் ரத்தம் ஆவி குற்றங்களை பரிகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்குமே. இதை நான் அறிஞ்சிருக்கிறேனா? இதை அறிஞ்சு என் வாழ்க்கையில சுதந்திரிச்சிருக்கிறேனா? அப்படி அறிஞ்சு சுதந்திரித்து கொண்டதை என் வீட்டில் இருக்கிறவங்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறிவோடு என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா? என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் எங்க சபைக்கு வந்தேன்னு சொல்றது தப்பு. வேதத்தை எடுத்து உனக்காக இப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டிய கடமை இருக்குங்கிறத உணராம வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா மறந்துருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாம்பல் முதல் கொண்டாடுறவங்களா இருக்கிறாங்களா? அந்த சாம்பல் என்னங்கிறத எடுத்து போய் சொல்லி காட்டுங்க. அவங்களுக்காக கொட்டப்பட்ட சாம்பல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அதை எடுத்து பூசி நீ பரிசுத்தமா மாறு. 40 நாள் வாழ்க்கையில மட்டும் இல்ல, நாளெல்லாம் வாழ்க்கையிலே நீ பரிசுத்தமாக்கப்பட்டவனாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக்கப்படுகிறவனாகவும் வாழ வேண்டும். இதனால்தான் தெய்வம் அவனை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்கேற்ற வழிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு கொடுக்கிறதற்கு அவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ மனந்திருமணம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்தோமா? ஒவ்வொருத்தரும் ரீதியான முறையில சுதிநன்றி சுதந்திரங்களை செலுத்தி செடிக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்தமாக்குகிற பிதாவே, பரிசுத்தமாக்குகிற ஆவியானவரே, அக்கிரமத்தை நீக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க, வீடுகளை நீக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க, பாவத்தை நீக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க, பரிசுத்த ஜாதியா மாற்றுறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆவிக்கேற்ற வழியை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக வாழ்வதற்கு நீ பரிசுத்த 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 சேவித்து வாக்கின் பரிசுத்த ஆவியானவரே. உலகம் எல்லாம் சாம்பல் முதல் கொண்டாடுது, உலகம் எல்லாம் தவக்காலம் கொண்டாடுது. ஆனா எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து வந்த இயேசு கிறிஸ்துவினாலே நான் பரிசுத்தமான என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். அவர் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவிக்கேற்ற வழிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக வாழ ஒப்புக்கொடுத்திருக்கிறோமே. எப்படி பிசாசு வாழ விட மாட்டான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, பரிசுத்த வேத எழுத்துக்களை கொடுத்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்த வேத எழுத்துக்கள் வழியாக பரிசுத்த ஜாதியா அண்ண வாழ்க்கையில எண்ணத்துல வார்த்தையில கிரியையில வாழ்வதற்கு வேண்டிய சகல திருமையினை எங்களுக்கு தார். நாங்க ஒரு சொல்ல ஆண்டவர் மரண ஒரு என்ன பாவ ஜாதியா வாழாம பரிசுத்த ஜாதியா வாழ வேண்டிய கிருப கிருப கிருபை முடிச்சு பரவாயில்ல. சத்தியேசுவின் நாமம் சத்தியாவின் சொல்லிக்கிற சத்தியமுள்ள பிதாவே. ஆமென்.